ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் கற்றுக்க வந்த ஒரு நபர் ஆழமான குழியில் போய் மாட்டிக்கிறார். அவர் அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு தத்தளிக்கிறாரு, கையில் அடித்து பார்க்குறாரு, எம்பி குதிச்சு பார்க்குறாரு, கத்தி பார்க்குறாரு. ஆனால் அவரால் முடியல. கரையில் அநேகர் நின்றுருந்தாங்க. அவங்க எல்லாரும் இதை பார்க்குறாங்க, எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இறங்கி அவரை காப்பாற்ற அளவுக்கு துணிச்சல் இல்லை. அதே கரையில் ஒரு மூலையில் ஒரு நபர் மாத்திரம் இதை எல்லாத்தையும் உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த நீச்சல் கற்றுக்கு போன நபர் மாட்டிக்கிட்டு அப்படியே தத்தளித்து ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே பலனெல்லாம் இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் முழுக ஆரம்பிக்கிறார். இதை உற்று கவனிச்சுட்டு ஒரு மூலையில் நின்றுருந்த அந்த நபர் தண்ணியில் உடனே குதித்து அந்த டயர்டாகி முற்றிலும் முடிந்து போன நிலைமையில் இருக்கிற அந்த நபருடைய முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கரையில் சேர்க்கிறார், காப்பாற்றுகிறார். இதை பார்த்த அந்த மற்ற நபர்கள் எல்லாரும் இந்த காப்பாற்றும் நபரை பார்த்து கேட்குறாங்க, சார் அவ்வளோ நேரம் அவர் தத்தளிச்சுட்டு இருந்தார், அப்போ போய் காப்பாற்றாமல் கடைசி நேரத்தில் போய் குதிச்சு காப்பாற்றுறீங்களே, ஏன் எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த நபர் சொன்னாரா, அவன் கையை காலை அடிச்சுக்கிட்டு தத்தளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம குதித்து அவனை காப்பாற்ற போனால் நம்மளையும் சேர்த்து இழுத்து தண்ணியில் கொண்டு போயிடுவான். அதே அவனுடைய பலனெல்லாம் முடிஞ்சு போய் சோர்ந்து போய் அவன் மூழ்கிற தருணத்தில் நம்ம குதித்து காப்பாற்றணும்னா அவன் அமைதியாக இருப்பான், நாமும் காப்பாற்றப்படுவோம், அவனையும் காப்பாற்றிடலாம். அதனால தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த காப்பாற்றின நபர் சொன்னாராம். இந்த சின்ன கதை தான், ஆனால் இதில் எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் அடங்கி இருக்கிறது. நம்முடைய சொந்த பலத்தை பிரயோகம் பண்ணும் பொழுது அது பெரிய பிரயோஜனத்தை கொண்டு வராது. சில நேரங்களில் அது அநேகருக்கு கேடு கூட விளைவிக்கலாம். ஆனால் நம்முடைய பலன் ஒன்றும் இல்லை என்று அறிக்கையிட்டு தேவ பலத்தை முழுவதும் சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய சத்துவம் பலமும் நம்மை ஆட்கொள்ளும். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட அவருடைய புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார், பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம கூட தேவ பலத்தை முற்றிலும் சார்ந்து கொள்வோம். அவர் மகா பெரிய தேவன், அவர் என்ன வேண்டுமென்றாலும் நமக்காக செய்ய முடியும். ஆனால் நம்முடைய பலன் குறுகியது. ஆகவே நம்மை தாழ்த்துவோம், தேவ பலத்தை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், அநேக ஆபத்தான சூழ்நிலை காப்பாற்றுவார், மகிமையான காரியங்களை நமக்காக செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பலத்தை நாம் சார்ந்து கொள்ளலாமா? கர்த்தர் தாம் இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.